நம்முடைய ஜோதிட நண்பர்கள் எல்லாருக்குமே வணக்கம். இந்த மார்கழி மாதம் வரக்கூடிய அமாவாசைக்கு ஒரு பதிவு கேட்டிருந்தீங்கல்ல. எப்ப தொடங்குதுன்னா, மார்கழி மாதம் அமாவாசை திதி 19/12/2025 வெள்ளிக்கிழமை அதிகாலையில 5:57 மணிக்கு தொடங்கி 20/12/2025 சனிக்கிழமை காலை 7:54க்கு முடியுது. இந்த மார்கழி மாத அமாவாசைக்கு என்ன சிறப்பு? நம்ம சொல்லுவோம் ஆடி அமாவாசை, புரட்டாசி மகாலய அமாவாசை, அப்புறம் தை அமாவாசை. இதைத்தானே நம்ம சிறப்பா கொண்டாடுறோம். ஆனா மார்கழி மாதத்துக்கு முக்தி அமாவாசைன்னு சொல்றது. ஏன்னா மார்கழி மாதம் இயற்கை மரணம் அடைபவர்கள் கண்டிப்பாக திரும்ப பிறவி கிடையாது. அவங்க போய் இறைவனடி சேர்ந்துருவாங்க அப்படின்றதுதான். ஏன் அப்படின்னா மார்கழி மாதங்கிறது அனைத்து தேவலோகத்தில் உள்ள அனைத்து கதவுகளும் திறக்கப்பட்டிருக்கும். இந்த 30 நாள். அதுல தேவர்களுக்கு மிக உகந்த நாள் இந்த உகந்த மாதம் மார்கழி. அதான் பகவான் ஸ்ரீகிருஷ்ணர் சொல்லுவாரு. மாதங்களில் நான் மார்கழி அப்படின்னுவாரு. புனிதமான மாதம். தனுசு ராசியில சூரியன் பிரவேசம் பண்ணக்கூடிய மாதம். காலபுருஷனுக்கு 9ஆம் இடம். அந்த தனுசு தான் தனுர் மண்டலம் தான் ஒரு புனிதமான ராசி எதுன்னா இருக்கிறதுலே தனுர் மண்டலம் தான். காலபுருஷனுக்கு 9. அது மட்டும் இல்லாம குருவோட மூலத்திரிகோண வீடு. குருதேவர் சுக்கியத்து சந்தோஷமா இருக்கக்கூடிய ஒரே வீடு எதுன்னா தனுசு தான். இப்ப கடகத்துல உச்சம் ஆவாரு. அது வேற. அது வளர்ச்சியை கொடுக்கறது, ஐஸ்வர்யம் கொடுக்கறது. ஆனா இந்த தனுர் மண்டலங்கிறது இறைவனுடைய அனுக்கிரகத்தை பெற்று தரக்கூடிய வீடுகள்ல அது முக்கியமானது. தனுர் மண்டலம். அதான் காலபுருஷனுக்கு காலச்சக்கரத்துக்கு 9ஆம் வீடா வரும். மேசத்திலேருந்து எண்ணியன்னா. அப்போ 9ஆம் வீட்டுல சூரிய தேவர் பிரவேசம் பண்ணக்கூடியதான் அந்த மார்கழி மாதம் தான் அவர் வருவாரு. இந்த மார்கழி மாதம் முழுவதும் உத்தராயணத்துக்கு போக மாட்டாரு. தட்சிணாயனத்திலே இருப்பாரு. உத்தராயணத்துக்கு எப்போ போவாருன்னா மகர சங்கராந்தி. அதாவது தை மாதம் 1ஆம் தேதி அவர் வடக்கு நோக்கி தன்னுடைய தேரை செலுத்திடுவாரு. இந்த அமாவாசைக்கு என்ன ஒரு பயன்னு பார்த்தோம்னா, பொதுவா கயா, மாயா, மதுரா, காசி, அவந்திகா, துவாரகா, காஞ்சி, அயோத்தியான்னு சொல்றோம்ல முக்தி ஸ்தலம் சொல்லி. இதுல கயா பகவான் விஷ்ணுடைய ஸ்தலம். இந்த பகவான் விஷ்ணுவோட ஸ்தலத்துல நம்ம இந்த சிரார்த்தம் கொடுக்குறோம். கயா சிரார்த்தம்னு சொல்லுவாங்க. பிண்டதானம் பண்றோம் இல்லையா? அது முக்கியமானது எதுன்னா கயா தான். காசி சிவனுடைய ஸ்தலமாகவும், கயா பகவான் விஷ்ணு பெருமாளுடைய ஸ்தலமா போற்றப்படுது. இப்போ காசியில போய் நம்ம பிண்டதானம் பண்றோம். அங்க முக்கியமா 64 பிண்டம் கொடுக்குறோம். அதுல முக்கியமா தர்றது யாருக்குன்னா தாய்மைக்கு. அதாவது தாய், பெற்ற தாய் இறந்த பிறகு தாய்க்கும் தந்தைக்கும் கொடுக்கக்கூடியது. தாய்க்கு 16 பிண்டம், தந்தைக்கு 8 பிண்டம் கொடுக்குறாங்க. அதனால தாய்க்கு மிக அதிகமான ஒரு முக்கியத்துவம். எப்பவுமே பார்த்தீங்கன்னா அம்மாவுக்குன்னு ஒரு தனி ஒரு ஒரு பெருமை உண்டு. எப்படின்னா இப்ப மாதா பிதா குருதெய்வம்னே சொல்றோம். அங்க கூட பிதா வரமாட்டாரு. எல்லா இடத்துலயுமே பார்த்தீங்கன்னா அந்த அம்மா தான். அம்மா அம்மா அம்மா. உலகத்திலேயே சிறந்தவர் யாருன்னா தாய் தான். அதைத்தான் பகவான் ஒரு ரிஷி சொல்லுவாரு. சப்த ரிஷியில ஒருத்தர் வசிஷ்ட மகரிஷி. ராமா, உன்னுடைய பெற்ற தாயின் திருவடியில கங்கை ஆறாக பாய்கிறது. தாயின் திருவடியை வணங்கிக் கொள் அப்படின்னு. அந்த மாதிரி ஸ்ரீராமரே தன்னுடைய தாயோட திருவடியை வணங்குவார். காரணம் தாய்மைக்கு அவ்வளவு முக்கியத்துவம். இப்ப கயா போறோம். கயா போன்ற புண்ணிய சத்திரத்துல போய் நம்ம தாய்க்காக முதல்ல பிண்டம் வைக்கிறோம். 64 பிண்டம் வைக்கிறோம். அதுல தாய்க்கு 16 பிண்டம் போக தகப்பனுக்கு 8 பிண்டம். மிச்சம் எல்லாமே நம்ம வீட்டுல இருந்த நாய், நம்முடைய பசு, நண்பர்கள் யாரா இருந்தாலும் சரி, நமக்கு தெரிந்தவங்க எல்லாரும் கொடுக்கலாம். இதுல தாய்க்கு இந்த 16 பிண்டம் கொடுக்குறோம். ஈரெட்டை 16 பிண்டம் கொடுக்குறோம் இல்லையா? அப்ப சில நேரங்களில் நம்ம பிண்டம் கொடுக்கும்போது நம்ம சொல்ல சொல்ல நம்ம சொல்றோம். அதாவது நம்ம பிண்டதானம் பண்ணும்போது நம்மகிட்ட நிக்கிற மக்கள்லாம் இப்ப நான் குறிப்பிட்ட ஒரு வருஷத்துக்கு முன்னாடி போயிருந்தேன். 8 மாசம் முன்னாடி. அப்ப கூட கொடுக்கும்போது அதுக்கு முன்னாடியும் போய் கொடுத்துருக்கோம். நிறைய பேர் அழுதே விடுறாங்க. பெரிய கம்பெனி ஓனரா இருக்கட்டும், பெரிய செல்வந்தரா இருக்கட்டும், அங்க அமர்ந்தோன்னு அழுதுறாங்க. அந்த தாய்மையினுடைய அந்த ஒவ்வொரு பிண்டத்துக்கும் ஒரு அம்மா நமக்கு செய்த அந்த சேவையை நம்ம நினைச்சு 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 அதை சொல்லும் போது அழுதுறாங்க. இதுல இந்த அமாவாசைக்கு இந்த பித்திருக்களுக்கு, மாத்திருக்களுக்கு, பசுக்களுக்கு நம்ம பிண்டதானம் பண்ணும்போது குடும்ப வளர்ச்சி, குடும்பத்துல குலவிருத்தி, அவங்களுக்கு ஐஸ்வர்யம் எல்லாமே கிடைக்க ஆரம்பிச்சிருது. கிரகங்களுடைய போக்கையே மாற்றக்கூடிய சக்தி பித்திருக்களுக்கு உண்டு. நம்முடைய முன்னோர்கள் செஞ்ச புண்ணியம். அந்த புண்ணியத்தை நம்ம கொடுத்துட்றாங்க. ரொம்ப பேர் பார்த்தீங்கன்னா 3 தலைமுறை 4 தலைமுறை நல்லா இருப்பாங்க. அந்த காலத்துல 7 தலைமுறைக்கு நல்லா இருந்திருக்காங்க.
பக்த பிரகலாதனுடைய பேரனாகிய மகாபலி சக்கரவர்த்தியோட முடிஞ்சு போச்சு. அது 3 தலைமுறை கொடுத்தது. அந்த மாதிரி அதை சுக்கராச்சாரியார் சொல்லுவார். அப்போ நம்ம பிண்டதானம் பண்றது ஒவ்வொருத்தனுடைய கடமை, ஒவ்வொருத்தர் கடமை. அது யாரா இருக்கட்டும், தாத்தாவா இருக்கட்டும், தாயா இருக்கட்டும், இல்ல பாட்டியா இருக்கட்டும், யாரா இருந்தாலும் அமாவாசைக்காவது கொடுக்கணும். அவங்க திதிக்கு நம்ம கொடுக்க முடியல அப்படின்னா அமாவாசைங்கிறது பொதுவானது முன்னோர்களுக்கு அப்படின்னு. இதுல அங்க போய் கொடுக்கும்போது ஒவ்வொரு ஒவ்வொரு பிண்டத்துக்கும் ஒவ்வொரு நம்ம இது, அதாவது ஒவ்வொன்றா சொல்லிக்கிட்டே வரும்போது எல்லாருமே அழுதுடுறாங்க அந்த தாயை நினைச்சு. தாய் இறந்தவங்க வந்து கொடுக்கும்போது அங்க வந்து அந்த வந்து அஷ்டவரம்னு ஒன்று இருக்கு, அங்க கொடுக்கறது. விஷ்ணு பாதத்துல இருக்கு, அங்க கொடுக்கறது. அப்புறம் வந்து பல்குனி நதியில கொடுக்கறது. அங்கதான் மாதா சீதா வந்து பிண்டம் கொடுப்பாங்க, மாமனா இருக்கு அந்த இடத்துல. அதனாலதான் அந்த தலத்துக்கு அவ்வளவு ஒரு பெருமை. அப்ப அங்க வந்து பாத்தீங்கன்னா கயா கயா கயான்னு ஆதிசங்கரர் சொல்றாரு. தன்னுடைய தாய், ஆதிசங்கரர் யாரு? அவர் ஈஸ்வரனுடைய அவதாரம். அவர் தன்னுடைய தாய்க்காக கயா கயா கயானே சொல்றாரு. கயா தனது தாயின் கடைசி காலத்தில் தான் வாக்கு கொடுத்தபடி அவள் அருகே வந்து மரணத்திற்கு அந்திம கிரியைகளை செய்யறாரு. அதை வந்து மாத்ரு பஞ்சகம் அப்படின்னு ஒரு 5 ஸ்லோகம் இருக்கு. ஆதிசங்கரர் வந்து சொல்றாரு. அங்க விஷ்ணுபாதம் இருக்கு. பித்ரு சார்த்தம் கயாவில் செய்வது உசிதமானது என்று சாஸ்திரம் சொல்லுது. அங்க வந்து கண்டிப்பா கொடுத்தே ஆகணும். அஷ்டவடத்தருகே பிண்ட பிரதானம் செய்வது ஒரு வழக்கமா இருக்கு. கயா கயா அப்படின்னு சொன்னாலே நம்முடைய பித்திருக்களுக்கு சந்தோஷப்படுறாங்க. நம்மளுடைய வாரிசு ஒருத்தன் நமக்காக பிண்டதானம் பண்றதுக்கு இம்புட்டு தூரம் வந்திருக்கானு சொல்லி சந்தோஷப்படுறாங்க. நம்ம பித்திருக்களுக்கு சிரத்தையோட அவங்களுக்கு கொடுக்கும்போது அவங்களுக்கு நல்ல திருப்தி அளிக்கும். நம்ம ரத்தம் சம்பந்தப்பட்டவே, நம்ம டிஎன்ஏல உள்ளவே கண்டிப்பா நம்மளுக்கு வந்து கொடுக்க வந்திருக்கானேன்னு சொல்லி அவன் இந்த ஒரு கால் எடுத்து வச்ச உடனே நான் கயாவை நோக்கி போறேன், காசியை நோக்கி போறேன்னாவே அவங்க மூட்டை முடிச்செல்லாம் கட்டி சொர்க்கத்துக்கு போக ரெடி ஆயிடுறாங்க. அப்போ நம்ம கயால போய் சிரார்த்தம் கொடுக்குறோம். கயா சிரார்த்தம், காசி பிண்டம் சொல்லி கயால சிரார்த்தம் கொடுக்குறோம், பிண்டம் கொடுக்குறோம். ஒரு தடவையாவது அங்க போய் குடும்பத்தோட போய் நம்ம முன்னோர்களுக்கு நமக்கு சொத்து பத்தெல்லாம் விட்டு போயிட்டாங்க இல்லையா, அவங்களுக்கு அதை கொடுக்கறது ரொம்ப ரொம்ப சிறப்பு. இதுல 16 ஸ்லோகம் இருக்கு ஒவ்வொன்றுக்கும். இந்த மாத்ரு அப்படின்னு சொல்றோம்ல, அதான் தாய். சோடசி தாய்க்கு மகன் அளிக்கும், மகள் அளிக்கும், 2 பேருமே கொடுக்கலாம். 16 பிண்டங்கள் பற்றியதான் இது. இதை புரிஞ்சு நம்ம செய்யறது கரெக்ட். ஜீவதோர் வாக்கிய கரணாத் பிராத்யாப்தம் பூரி போஜனாத் கயாயாம் பிண்டதானாத் திரிபி புத்திரசிய புத்திராய. அடே பயலே, அம்மா அப்பா உயிரோடு இருக்கும்போது அவர்கள் சொல்றபடி நடந்து கொள். இல்லையா, சந்தோஷமா வைத்துக்கொள். அவர்கள் ஆசீர்வாதம் தான் உன்னுடைய படிப்பு மூலம் கிடைக்கும் சர்டிபிகேட்டை விட உனக்கு மிகப்பெரிய ஒரு சர்டிபிகேட். உன்னை நன்றாக வைக்கும் அவர்கள் காலம் முடிந்த பிறகு, அதாவது இருக்கும்போது சேவை செய்யணும், அவங்க இறந்த பிறகு அந்தந்த திதியில அவர்களின் பசியை போக்கிவிடு. அவர்களுக்கு தேவையானது அறுசுவை உணவு கிடையாது, அவர்களுக்கு தேவையானது என்ன? எள்ளும் தண்ணீரும். முடிந்தால் ஒரு தடவையாவது கயாவுக்கு போய் எல்லாருமே வந்து பிண்டம் அளிக்கணும் அப்படின்னு தான். அந்த புத் அப்படின்ற ஒரு நரகத்திலிருந்து விடுபட்டுருவாங்க. அதாவது நம்முடைய அப்பா அம்மா இறந்துட்டாங்க அப்படின்னா, தாத்தா பாட்டி இறந்துட்டாங்க, அவங்களுக்கு நம்ம போய் பிண்டம் வைக்கலைன்னு சொன்னா அந்த புத் அப்படின்ற ஒரு நரகத்துல போய் மாட்டிக்கிடுவாங்களாம். அப்ப நம்ம என்ன செய்யணும்? அந்த அந்த நரகத்துல இருந்து அவங்களை வெளியில கொண்டு வரணும் அப்படின்னா கண்டிப்பாக கயாசிரார்த்தம் பண்ணி ஆகணும் அப்படின்னு தான் சாஸ்திரம் சொல்லுது, கருட புராணமும் சொல்லுது. இந்த அக்ஷயவடம்னு ஒரு வார்த்தை இருக்கு. அது என்னன்னு கேட்டா, கயாவில் நாம 64 சிரார்த்த பிண்டங்களை வைக்கிறோம் இல்லையா, அப்ப கயால பித்திருக்களுக்கு நம்ம முன்னோர்களுக்கு மட்டுமல்ல தெரிந்தவர்கள் அனைவருக்குமே வைக்கிறோம் இல்லையா, அவங்களுக்கு திருப்தியாகி நம்ம மனமும் வந்து அழிச்சோன்னு அவங்க திருப்தியாகி நமக்கு ஆசி வழங்குறாங்க. இந்த அஷ்டவனம் அப்படின்றது மகா பெரிய வருஷம். அதாவது தமிழ்ல வந்து சின்ன ஆலமரம் சொல்றது. இந்த அஷ்டவனம் சொல்றது இந்த ஆலமரத்தை சொல்றது. அங்க ஆலமரம், அங்கதான் வந்து பித்திருக்கள் இருக்காங்க. கயால நம்ம கொடுக்கக்கூடிய அந்த பிண்டத்தை பெற்றுக்கொண்டு நமக்கு ஆசீர்வாதம் வழங்குறாங்க. அந்த வடாரண்யம் அப்படின்னு அதுக்கு பேரு. இந்த அக்ஷயவடத்துல நிழல் இருக்கு இல்லையா, அந்த நிழல்ல தான் பிரதானம் இருவாங்க, அதாவது பிண்ட பிரதானம் இருவாங்க. இதுல முக்கியமாக 64 பிண்டம், பெற்ற தாய்க்கு மட்டும் 16, அப்புறம் மற்ற 8 பிண்டம் வந்து தந்தைக்கு போயிருது. மிச்சம் எல்லாமே நமக்கு தெரிஞ்சவங்க. இப்ப சொன்ன மாதிரி வீட்டுல ஒரு நாய் இருந்துச்சு, ஒரு பசு இருந்துச்சு, ஏன் ஒரு தென்னை மரம் இருந்து நமக்கு பட்டு போச்சு, நமக்கு நிறைய பலன் கொடுத்துச்சு, தேங்காய் கொடுத்துச்சுன்னா அதுக்கும் கொடுக்கலாம். எல்லாருக்குமே நன்றி கடன் பட்டிருக்கோம் நம்ம இந்த பூமியில வந்து. அப்போ அதை சொல்லும் போது 16 ஸ்லோகம் சொல்றாங்க. இந்த சாஸ்திரம் சொல்லுது, ஒவ்வொரு ஸ்லோகத்துக்கும் ஒன்னொன்னு சொல்றாங்க. அந்த தாய்மைக்கு மட்டும் சொல்லி முடிச்சுக்கிறேன்.
தாய் 16 பிண்டத்தை கொடுக்குறோம் இல்லையா அம்மாவுக்கு. அப்போ ஒவ்வொரு ஸ்லோகம் பார்த்தீங்கன்னா, கர்ப்பஷ்ய உத்தமனே துகம் விஷமே பூமி வர்த்தமணி தஸ்ய நிஷ்கிரமணார்த்தாய மாத்ரு பிண்டம் ததாம்யகம். அப்போ என்ன சொல்லி வைக்கிறோம் ஒரு பிண்டத்தை? கொஞ்சம் நெஞ்சமா நான் உன்னை படுத்தினேன், நான் வயிற்றுல இருக்கும்போது. ஒரு 10 மாத காலம் எப்படியெல்லாம் உன்னுடைய வயிற்றை எட்டி உதைத்திருக்கிறேன். என்னையும் சுமந்தபடி மேடு பள்ளம்னு அலைஞ்சு எனக்கு நீ வாழ்வளித்தாயே. நான் இத்தனையோ கஷ்டத்தை கொடுத்தேன். துளி கூட நீ பொருட்படுத்தாம என்ன திட்டல. என்ன சந்தோஷமா என்ன வச்சிருந்த. உள்ளேயே அடக்கி வச்சிருந்த. உன்னுடைய வயிற்றை எண்ணற்ற முறையாக நான் தடவி கொடுத்திருக்க நீயே. இதோ நான் செய்த பாவங்களுக்காக உனக்கு முதலா பிண்டம் வைக்கிறேன். இந்த பரிகாரத்தை ஏற்றுக்கொள் தாயே அப்படின்னு ஒரு பிண்டம். 2வது மாசி மாசி கிருதம் கஷ்டம் வேதனா பிரசவே ததாதஸ்ய நிக்ஸ்கிர மனார்த்தாய மாத்ரு பிண்டம் ததாம்யகம். அது என்ன 2வது என்ன அர்த்தம்னா, 2வது பிண்டம் வைக்கும்போது என்ன சொல்றோம்னா, ஏன் சோர்ந்து போயிருக்கிறாய் மகனே? உன் பிள்ளை அதாவது என்னை வந்து கேட்கிறா, என்னுடைய தாய் கேட்கிறா, ஏன் சோர்ந்து போயிருக்க? அந்த வயிற்ற தடவி கேட்கிறாளாம் தாய் தன்னுடைய பிள்ளைய, ஏன் சோர்ந்து போயிருக்க? இது வரைக்கும் வயிற்றி உதச்சியா, இப்ப ஏன் தூங்குறியா அப்படின்னு சொல்லி ரொம்ப பரவசப்படுறாளாம் தாய். பிரசவ காலம் கடினமானது. மாசம் மாசம் நான் வளர வளர உன்னுடைய துன்பத்தை தானே அதிகமாக படுத்தி கொண்டே போனேன். அந்த அளவுக்கு நான் வந்து உன்னை கஷ்டப்படுத்தினேன். நான் வளர வளர உன்னுடைய கற்பத்தில் வளர வளர உன்னுடைய வயிற்றுல எட்டி உதைச்சேன். உன்னுடைய வயிற்று பகுதியில உன்னுடைய கற்பத்தில் இருக்கும்போது உனக்கு அத்தனை கஷ்டத்தை கொடுத்தனே, அதையெல்லாம் நீ தாங்கிக் கொண்டு உன்னுடைய வயிற்றை அதாவது என்னை தடவி கொடுத்தாயே அம்மா, அதுக்கு ஒரு பிண்டம். இது நன்றி கடனுக்காக. அப்புறம் 3வது பத் யப்யாம் பிரஜாயதே புத்ரோ ஜனத்ஞா பரிவேதனம் தஸ்ய நிஷ்கிரமணார்த்தாய மாத்ரு பிண்டம் ததாம்யகம். அம்மா, நான் அளித்த வேதனையில நீ பல்லை கடித்து கொண்டு பொறுத்து கொண்டாயே. தாங்க முடியாத துன்பம் நான் உனக்கு கொடுத்திருந்தேனே உன் வயிற்றில் இருக்கும்போது, உன்னை உதைத்தேனே, அதற்காக பிராயச்சித்தமாக இந்த 3வது பிண்டத்தையும் ஏற்றுக்கொள். 4வது சம்பூர்ணே தசமே மாசி சாத்யந்தம் மாத்ரு பீடனம் தஸ்ய நிஷ்கிரமணார்த்தாய மாத்ரு பிண்டம் ததாயகம். அம்மா, இந்த 4வது பிண்டம் உனது பூரண கற்ப காலத்திலே நீ என்னால் பட்ட வேதனைக்காக ஒரு பரிசு என்றே ஏற்றுக்கொள். என்னை பொறுத்தவரை எனது பிராயச்சித்தம் என்று நான் இடுகிறேன். அம்மா தாயே, இதை ஏற்றுக்கொள். இது 4வது பிண்டம். 5வது சைதில்யே பிரசவே பிரசவே பிராப்தே மாதவிந்ததி துஷ்கிருதம் தஸ்ய நிஷ்கிரமணார்த்தாய மாத்ரு பிண்டம் ததாம்யகம். அதாவது இதுல என்னன்னா, மூச்சு வர்றது கஷ்டமா இருக்காத்தான்னு சொல்லி கேட்கறாங்களாம் அம்மாவை வந்து. இந்த குழந்தை வயிற்றுக்குள்ள இருந்தே கேட்டுக்கிட்டு இருக்கான். மூச்சு விடுறது கஷ்டமா இருக்கா, கொஞ்ச காலம் தான் பொறுத்துக்கோ அப்படின்னு உறவுகள் அப்பா அம்மா எல்லாம் சொல்றாங்களாம். அந்த பெண் தன்னுடைய தாய் எல்லாரும் கேட்கும்போது அதை வந்து பெருசா எடுத்துக்கிறாம சிரிச்சுக்கிட்டே சொல்றாளாம். அந்த விளைந்த துன்பத்தை எல்லாம் மறைத்து, வேதனையை மறைத்து, நீ என்னை தாங்கன்னு தாங்கினாயே வயிற்றிலே, அதற்காக இப்போது என் கையில் நான் தாங்கும் இந்த 5வது பிண்டத்தையும் ஏற்றுக்கொள் அம்மா அப்படின்றத இந்த 5வது பிண்டத்தை வைக்கிறோம். 6வது பிண்டம் விவேச்ச கடுத்ரௌயானி இக்வாதானி விவிதானிச தஸ்ய நிஷ்கிரமணார்த்தாய மாத்ரு பிண்டம் ததாம்யகம். குழந்தையாகிய நான் வயிற்றிலே இருக்கும்போது இதெல்லாம் எனக்கு வேண்டாம், அப்புறம் சாப்பிடுறேன் என்று எனக்காக பத்தியம் சாப்பாடு சாப்பிட்டாயே, இதற்கு நான் என்ன கைமாறி செய்வேன்? வாய்க்கு சுவையான பதார்த்தம் எல்லாம் உதறி தள்ளினாயே, எனக்காக பத்தியம் சாப்பாடு சாப்பிடுவதற்காக, என்னுடைய வளர்ச்சிக்காக, என்னுடைய ஆரோக்கியத்துக்காக எல்லாவற்றையும் தள்ளினாயே, இந்த தியாகத்திற்கு நான் உனக்கு என்ன கைமாறு செய்வேன்? இதிலே நான் ஒரு மிகப்பெரிய பாவியாகிவிட்டேனே. உன்னை சாப்பிட விடாம என்னுடைய வளர்ச்சிக்காக நீ என்னை பாதுகாப்பதற்காக அத்தனையும் ஒதுக்கி வைத்தாயே, இந்த பாவத்துக்கு நான் என்ன பிராயச்சித்தம் செய்வேன்? அதாவது இந்த 6வது பிண்டத்தையும் ஏற்றுக்கொள் அம்மா, இதற்கு மேல் என்னால் என்ன செய்ய முடியும் என்று 6வது பிண்டம் ஏறுறோம். 7வது பிண்டம் அக்னினா சோசயே தேகம் தரிராத்ரோ போசனேன தஸ்ய நிஷ்கிரமணார்த்தாய மாத்ரு பிண்டம் ததாம்யகம். நான் குவா குவா என்று பேசி பிறந்து சில நாட்களும் ஆகிறது. அப்போது நீ பசியை அடக்கி வெறும் வயிற்றோடு எத்தனை நாள்
சரியான ஆகாரமின்றி தூக்கமின்றி வாடினாய். எனக்கு எனக்கு பால் தர வேண்டுமே என்பதற்காக பத்தியமாக இருந்து எனக்கு நேரந்தவறாமல் பால் கொடுத்தாயே. உன்னுடைய இரத்தத்தை முறித்து எனக்கு பாலாக அமிர்தமாக கொடுத்தாயே. இதற்கு நான் என்ன கொடுக்கப் போகிறேன்? இப்படிப்பட்ட துன்பத்தை கொடுத்த உனக்கு நான் என்ன கைமாறு செய்வேன்? அதுக்கு ஒரு பிண்டம். 8வது ராத்திரௌ மூத்திர புரீசாப்யாம் கலின்ன சியான மாத்ரு கர்ப்பட தஸ்ய நிஷ்கிர மனார்த்தாய மாத்ரு பிண்டம் ததாம்யகம். இப்போது நினைத்தாலும் சிரிப்பு வருகிறது எனக்கு, கண்ணில் நீரும் சுரக்கிறது. எத்தனை இரவுகள் அசந்து தூங்கும்போது உன் புடவைகையை நான் ஈரமாக்கியிருக்கிறேன், இயற்கை உபாதையை கழித்திருக்கிறேன். என்னை படவா என்று செல்லாமகத்தானே சிரித்துக்கொண்டே வேறு துணி மாற்றினாய். இதற்கு நான் உனக்கு இடம் கைமாறு இந்த 8வது பின்றம். இதையாவது ஈரமில்லாமல் தருகிறேன் தாயே, இதை ஏற்றுக்கொள் அப்படின்னு சொல்ற ஒரு பையன், அதாவது தாய்க்கு பின்ன கொடுக்கும்போது. 9வது தயா விக்வலே புத்திரே மாதா கியதந்தம் பிரயச்சதி தஸ்ய நிஷ்கிர மனார்த்தாய மாத்ரு பிண்டம் ததாமியகம். நான் சுகவாசி, எனக்கு எப்போது தாகம் எடுக்கும், எப்போது பசி எடுக்கும் எதுவுமே தெரியாது. ஆனா நீ ஞாபகம் வைத்து என்னுடைய பிள்ளைக்கு இப்போது பசிக்கும், இப்போது தாகம் எடுக்கும் என்று பார்த்து பார்த்து எனக்கு இதெல்லாம் செய்தாயே. இந்த பெரிய மனது பண்ணி என்னை வளர்த்த உனக்கு நான் எவ்வளவு துன்பம் தந்திருக்கிறேன் தாயே. அதற்காக பிராயச்சித்தமாக இந்த 9வது பிண்டத்தை ஏற்றுக்கொள் அப்படின்னு சொல்றான். 10வது திவாராத்திரௌர் சதா மாதா ததாதி நிர்பரம் சதனம் தஸ்ய நிஷ்கிர மனார்த்தாய மாத்திரு பிண்டம் ததாம்யகம். ஒரு சின்ன செல்லத்தட்டு மொட்டையில் மண்டையில் தட்டி, கடிக்காதரா, நான் பால் கொடுக்கிறேன், என்னுடைய மார்பை கடிக்காதே என்று செல்லமாக தட்டினாயே. அந்த சிறுபல்லால் உன்னுடைய மார்பை கடிக்கும் போது உனக்கு எத்தனை சுகமாக இருக்கிறது என்று, என் பையன் கடிக்கிறானேன் என்று எத்தனை சந்தோஷப்பட்டாய். உனக்கு அதற்காக நான் என்ன கொடுப்பேன் உனக்கு? இதோ இந்த 10வது பிண்டத்தை ஏற்றுக்கொள். 11வது பிண்டம் மாகே மாசி நிதாகே சசிரேந்யந்து துதிகிதா தஸ்ய நிஷ்கிர மனார்த்தாய மாத்ரு பிண்டம் ததாம்யகம். வெளியே பனி பெய்து மழை பெய்து குழந்தைக்கு ஆகாது அப்படி என்று என்னை வாரி அணைத்து துணியை பொற்றி எனக்கு எதுவும் ஆகக்கூடாது என்று என்னை பொத்தி பொத்தி வளைத்தாயே. வாடை காத்து ஆகாது என்று ஜன்னலை மூடினாயே. எனக்கு காத்து வேண்டாம், என் பிள்ளைக்கு சளி பிடிக்க கூடாது, என் பிள்ளைக்கு எதுவும் ஆகக்கூடாது என்று கம்பளி கொண்டு பொத்தினாயே. குழந்தைக்கு குளிர்மே என்று காலத்திற்கு ஏற்றவாறு என்னை கருத்தில் கொண்டு காத்த என் தாயே, நான் பிரதிபகாரமாக கொடுப்பதெல்லாம் இந்த 11வது பிண்டம், இதையும் ஏற்றுக்கொள் தாயே அப்படின்னு கொடுக்குறான். 12வது புத்ரே வியாதி சமாயுக்தே மாதாஹா கிரந்தகாரிணி தஸ்ய நிஷ்கிரமனார்த்தாய மாத்ரு பிண்டம் ததாம்யகம். எத்தனை இரவுகள், எத்தனை மனவியாக்குலம், குழந்தை நெற்றி எல்லாம் சுடுதே, சுவாசம் கஷ்டமா இருக்கே, என் குழந்தைக்கு காய்ச்சல் அடிக்கிறதே, சளி பிடித்திருக்கிறதே என்று, உடல் உபாதை இருக்கிறது என்று நாமக்கட்டி மஞ்சள் விபூதி பத்து எல்லாம் போட்டு என்னை தடவி மடியில் போட்டு ஆட்டி தாளாட்டி வளர்த்தாயே. கண் விழித்து உன் உடல் அதற்காகத்தான், இந்த கண் விழித்து என்னை வளர்த்தாயே இந்த உடலை, அதற்காகத்தான் உனக்கு 12வது பிண்டத்தை தருகிறேன், ஏற்றுக்கொள். 13வது யமத்வாரே மகாகோரோ மாதா கோசதி சந்ததம் தஸ்ய நிஷ்கிர மனார்த்தாய மாத்ரு பிண்டம் ததாம்யகம். நான் இந்த பூலோகத்திலே இப்போது கார் வச்சிருக்கேன், பங்களா வச்சிருக்கேன், வீடு வச்சிருக்கேன், நிறைய சம்பாதிக்கிறேன், ரொம்ப சந்தோஷமா இருக்கேன், நிறைய காசோடு வாழ்றேன். இதையெல்லாம் நீ அனுபவிக்காமல் யமலோகம் நடந்து சென்று கொண்டிருக்கிறாயே. என்னுடைய காரோ என்னுடைய வாகனமோ அங்கு வராதே, வழியெல்லாம் எத்தனை இடையூறு, அவை எதுவுமே உனக்கு துன்பம் தராமல் இருக்க நான் தர முடிந்தது இந்த 13வது பிண்டம். நான் கோடிக்கணக்கில் பணம் வச்சிருக்கேன், தங்கம் வச்சிருக்கேன், வெள்ளி வச்சிருக்கேன், நான் சம்பாதிக்கும் காலத்தில் என்னை விட்டு போய்விட்டாயே தாயே, உனக்கு எதுவுமே நான் கொடுத்து அனுபவிக்க விட முடியவில்லையேன்னு சொல்லி பதற ஒரு மகன் ஒரு தாய்கிட்ட. இதுக்கு 13வது பிண்டம். 14வது பிண்டம் யாவத் புத்ரோன பவதி தாவந்த் மாதுச்ச சோனம் தஸ்ய நிஷ்கிர மனார்த்தாய மாத்ரு பிண்டம் ததாம்யகம். நான் இப்போது பெரிய டாக்டரா இருக்கேன், இன்ஜினியரா இருக்கேன், வக்கீலா இருக்கேன், பெரிய கோடீஸ்வரனா இருக்கேன், பெரிய ஜட்ஜா இருக்கேன், நீதிபதியா இருக்கேன், கம்ப்யூட்டர் ஸ்பெஷலிஸ்டா இருக்கேன், எல்லாம் நான் ஊரே என்னை பார்த்து கையெடுத்து வணங்குது, இந்த ஊரே என்னை பார்த்து கையெடுத்து வணங்குகிறது. ஆனால் இதை பார்க்க நீ இல்லையே, நான் என்ன செய்வேன் தாயே அப்படின்னு பதறான்.
அதுக்கப்புறம் 15வது பிண்டம் இஸ் வல்ப ஆகாரஸ்ய கரணீயாவத் புத்திரச்ச பாலக தஸ்ய நிஷ்கிர மனார்த்தாய மாத்துரு பிண்டம் ததாம் யகம். திருப்பி திருப்பி சொல்றேனே நான் வளர்த்தானே, அதாவது திருப்பி திருப்பி சொல்றேன், நான் வளர்ந்தேனே, நீ உன்னை வருத்தி கொண்டாய், நான் வளருவதற்காக நீ என்னை வருத்தி கொண்டாய், நான் வளரும்போது உன்னை வருத்தி கொண்டு எனக்கு அத்தனையும் செய்தாயே, நான் உன்னை எத்தனையோ முறை கோபப்படுத்தியிருக்கிறேன், அதையெல்லாம் மறந்து தன்னுடைய மகன்தானே என்று என்னுடைய அந்த நலனின் மட்டுமே நீ குறிக்கோளாக இருந்து தன் பிள்ளை என்று நீ எதையும் பெரிதுபடுத்தாமல் என் மீது பாசத்தை பொழிந்தாயே, அதற்காக நான் உனக்கு கொடுக்கக்கூடிய இந்த பிண்டம் 15வது பிண்டம் ஏற்றுக்கொள் தாயே. 16வது பிண்டம் கொடுக்குறான். ஒவ்வொரு பிண்டத்துக்கும் இப்படி சொல்லி அழுகிறான் ஒரு பையன், தன்னுடைய தாயை நினைத்து. மகளையும் சேர்த்து சொல்றேன். தாய், அந்த தாயை நினைத்து அந்த மகளோ இல்லது மகனோ இந்த பிண்டத்தை கொடுக்கும்போது, இந்த ஸ்லோகத்தை சொல்லி கொடுக்கும்போது மிக மிக சந்தோஷம் அடைகிறாள் தாய். 16வது காத்திர பங்கா பவேத் மாதா இம்ருத்யோ ஏவன சம்சய தஸ்ய நிஷ்கிர மனார்த்தாய மாத்ரு பிண்டம் ததாமியகம். நான் சுயகாரிய புலி, சுயநல விசமி, நான் ஒரு சுயநலக்காரன். நான் உயிரோடு இருக்கும் போது உன்னை கவனிக்கவில்லையே, உனக்கு எதுவும் செய்ய முடியவில்லையே, நான் உருவாகி கருவாகி சிறுவனாகி பெரியவனாகி இப்போது உன் மரண வேதனையை சற்றே உணர்ந்தவனாக கண்ணில் நீரோடு தரும் இந்த 16வது கடைசி பிண்டத்தை ஏற்றுக்கொள் என் தாயே, தெய்வமே, என்னை மன்னித்து ஆசீர்வதிப்பீராக அப்படின்னு தன்னுடைய பெற்ற தாய்க்கு 16வது பிண்டம் கடைசி பிண்டத்தை வச்சுட்டு அந்த பிள்ளை கதறான். கதறி முடித்த உடனே மகா பூனாந்த ரத்ராங்கஸ்தோ மகாமாயா மயஸ்பதா சர்வ பூதாத்மகத் சைவ தஸ்மே சர்வாத்மனே நமக. எவர் எல்லா உயிர்களும் உரைபவராகவும் மகா மாயை உடையவருமான சர்வ பூதாத்மகாவும் சர்வயோக ரட்சகனாகவும் அநாத ரட்சகனாக விளங்கும் அந்த ஸ்ரீமன் நாராயணனை நான் வணங்குகிறேன். வணங்கி என்னுடைய முன்னோர்களும் என்னுடைய மூத்தோர்களும் என்னுடைய பித்திருக்களும் என்னுடைய மாத்துருக்களும் எல்லோருக்கும் முக்தி அளிப்பீராக அப்படின்னு சொல்லி ஸ்ரீமன் நாராயணனை ஒரு மனிதன் வணங்கி இந்த கயாவிலே அதாவது அஷ்டவடத்திலும் மற்றும் பலுகுணா நதியிலும் பிண்டதானம் செய்தானால் அவனுக்கு இந்த ஜென்மத்தில் உள்ள அத்தனை கடன்களும் அடைந்து இறைவனை சேர்வான். அது மட்டுமல்லாம மற்றோர் புகழப்படுவான், மற்றோரால் புகழப்படுபவருக்கு ஏற்ப வாழ்வான். நல்லவனாகவும் கருணை உள்ளவனாகவும் தாய் தந்தையரின் ஆசீர்வாதம் பெற்று பித்திருக்களால் ஆசீர்வாதம் பெற்று இந்த பூலோகத்திலே அவன் சுக்கித்து வாழ்வான் அப்படின்னு சொல்லுது கருட புராணம். இப்போ இந்த நம்ம பிண்டம் கொடுக்குறோம் இல்லையா, இந்த 16 பிண்டத்தை அம்மா கொடுத்துரும். அடுத்து 8 அது தகப்பனா இருக்கு. அது போட்டா பதிவு நின்றும். அந்த தகப்பனாருக்கும் இதே போல நமக்கு அப்பா எவ்வளவு கஷ்டப்பட்டு நமக்கு சொத்து சேர்த்து கொடுத்தாரு, நமக்கு எவ்வளவு சம்பாரிச்சு கொடுத்தாரு, நம்ம படிக்கும் போது ஸ்கூலுக்கு ஃபீஸ் கட்டுறதுக்கு எவ்வளவு கஷ்டப்பட்டாரு அப்பா, அம்மா நம்மளை பெற்று வளர்த்தா அப்பா என்ன செஞ்சாரு, 2 பேருக்குமே பங்கு இருக்கு. ஆனா தாய்மை ஏன்னா நம்மளை 10 மாசம் நம்ம வயிற்றுல சுமந்ததுனால அம்மாவுக்கு அத்தனை உரிமையை கொடுக்குறோம், அத்தனை ஒரு பிரபாவத்தை கொடுக்குறோம். தந்தைக்கு 8 பிண்டம் கொடுக்குறோம். தந்தை கொடுக்கும்போது தந்தையை பத்தியும் யோசிக்கணும். நம்ம வளர்ச்சிக்காக தந்தை என்னென்ன செஞ்சிருக்காரு, நம்ம சாப்பாடு, நம்முடைய தேவைகள், நம்ம மேல உள்ள அன்பு, நமக்கு திருமணம் செஞ்சு வச்சது எல்லாருமே செஞ்சு வச்சிருக்காரு இல்லையா, அதுக்கும் பிண்டம் கொடுக்கணும். அதன் பிறகு தந்தைக்கு கொடுத்துட்டு தந்தையுடைய பாசம், தந்தைக்கு நமக்கு செஞ்சு வச்சதெல்லாம் அசைப்போடணும். நம்ம அப்ப இறந்து போயிட்டாங்க, இருக்கும் போது அவங்களுக்கு உதவி செய்யணும், அவங்க இல்லாத போது அவங்களுக்கு நம்ம பிண்டதானம் பண்ணணும், சிரார்த்தம் பண்ணணும். அப்ப என்ன செய்யணும் அப்படின்னா, அந்த தாய்க்கும் தந்தைக்கும் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் தாத்தா பாட்டிக்கு வந்துடலாம். சில பேருக்கு கிடைச்சிருக்கும் தாத்தா பாட்டியுடைய அன்பு, சில பேருக்கு கிடைக்காம போயிருக்கும். கிடைக்காம போனவர்களும் இந்த பிண்டதானம் பண்ணலாம். அதுக்கப்புறம் நண்பர்கள் யாராவது இறந்திருப்பாங்க, நெருங்கிய உறவினர்கள் இறந்திருப்பாங்க. அதன் பிறகு வீட்டில் ஒரு நாய் இருந்திருக்கும், வளர்ப்பு பிராணிகள். அதன் பிறகு நம்ம வீட்டில் ஒரு தென்னை மரம் இருந்திருக்கும், ஒரு மாமரம் இருந்திருக்கும். நம்ம கண்ணு முன்னாடியே நமக்கு நிறைய கொடுத்துருக்கோம். அதன் பிறகு அது பட்டு போயிருக்கும், அதுகளுக்கும் கொடுக்கலாம். அவைகளும் உயிர்கள் தான். ஏன்னா ஒரு கலை தானே அவங்களுக்கு. விலங்குகளுக்கு 5 கலைன்ற மாதிரி
அவங்களும் ஒரு உயிர் தானேன்னு சொல்லி எல்லோருக்கும் நன்றி கடனாக இந்த பித்ரு பிண்டம் கொடுக்கும்போது, இந்த மாத்ரு பிண்டம் கொடுக்கும்போது கொடுத்தோம்னா, அது மாரி நன்றி உணர்வு எந்த ஒரு மனிதருக்கும் கிடைக்காது. இந்த இறந்தவர்கள நினைச்சு நினைச்சு நம்ம உருகி, அவங்களுக்கு நம்ம பிண்டதானம் பண்றது, நம்ம சிரார்த்தம் குடுக்கறது, தவசம் குடுக்கறது, திதி குடுக்கறது, இதெல்லாம் செய்யும்போது, இந்த பூமியில வாழ்ந்ததற்கு உண்டான அத்தன அடையாளமும் அவனுக்கு தெரியும். அந்த இறைவனே அனுக்கிரகம் பண்ணுவாரு. பித்திருக்கள், மாத்துருக்கள், வசுக்களுடைய ஆசீர்வாதம் கிடைச்சதுன்னா, இந்த பூமியில அவனுக்கு எந்த குறையும் வராது. எந்த சூழ்நிலையிலும் அவன் சுக்கித்து வாழ்வான். அப்படின்னு தான் கருடபுராணம் சொல்லுது. அப்போ நம்மளுடைய அப்பா, அம்மா பூமியில இருக்காங்க. இருக்கும்போது அவங்களுக்கு சேவை செய்யணும். அவங்க இறந்துட்டாங்கன்னா, அவங்களுக்கு உண்டான திதி, அந்த கிரியைகள் செஞ்சு, அந்த அந்திம கிரியைகள் செஞ்சு, அவங்களுக்கு முக்திக்கு வழி கொடுக்கணும் நம்ம. இது நம்முடைய கடமை. அப்போ ஒரு மனிதன் ஒரு 10 மாதம் அந்த தாயோட கருவுல இருக்கும்போது, அந்த தாய் படக்கூடிய கஷ்டத்த எண்ணி தான் இந்த 16 பிண்டத்துக்கு உண்டான இந்த சுலோகம். அப்போ ஒவ்வொரு அந்த சுலோகம் பாருங்க, ஒரு பிண்டத்துக்கு ஒரு சுலோகம். அப்ப தாய் எந்த அளவுக்கு கஷ்டப்பட்டுருப்பா? அப்படின்னு நம்ம யோசிக்கணும் நம்ம. நம்ம சாதாரணமா நம்ம வந்து பூமியில இருக்கோம். ஒரு ஆணோ, பெண்ணோ. ஒரு தாய்மை அப்படின்றது அதனால தான் இன்னைக்கு உலகத்துல தாய்மைக்கு அவ்வள மரியாதை. எந்த மிருகம் கத்துனாலும் மானு தான் கத்துது. எந்த நாட்டுக்கு போனாலும் சரி, எந்த பாசைனாலும் சரி, அந்த அந்த அப்படின்றத அம்மா அப்படின்ற ஒரு இத தான் குடுக்குறாங்க. அதனால தான் எப்பவுமே வந்து யாரையும் திட்டினால் கூட சில பேர்ட்ட நான் சொல்றது, அம்மா பேர சொல்லி திட்டாத அப்படின்றது பொதுவா. அப்போ அம்மா அப்படின்றது உலகத்துல சிறந்தது அப்படின்றது தான். ஏன்னா, பராசக்தியும் அம்மான்னு கூப்பிடலாம். தம்முடைய பெற்ற தாயும் அம்மான்னு கூப்பிடலாம். இன்னொரு பொண்ணையும் அம்மான்னு கூப்பிடலாம். இது மட்டும் தான். வேற எங்கேயும் கிடையாது. யாரையும் நம்ம வந்து அவ்வளவு சீக்கிரம் அந்த மத்த உறவு சொல்லி அழைக்க முடியாது சீக்கிரத்துல. அம்மான்னு சொல்றது யார வேணாலும் கூப்பிடலாம். மனைவியும் கூப்பிடலாம், தாயையும் கூப்பிடலாம், தமக்கையும் கூப்பிடலாம், தங்கையும் கூப்பிடலாம். அதனால தான் தாய்மைக்கு இவ்வளவு இருக்கு. இந்த 16 பிண்டத்தையும் எவர் ஒருவர் தாய்க்கு தந்தைக்கு 8 பிண்டத்தையும் எவர் ஒரு போய் கையால போய் கொடுக்கிறாரோ, அவரு கண்டிப்பாக மாத்ரு கடன், பித்ரு கடன், வசுக்களின் கடனிலிருந்து விடுபட்டு, ரொம்ப சிறப்பா இருப்பாரு. இந்த லோகத்திலயும் நல்லா இருப்பார், அந்த லோகத்திலும் நல்லா இருப்பாரு. யமதர்மராஜா சொல்றாரு, "இவன் பித்திருக்களுக்கு இவன் நீர்க்கடன் குடுத்தானா? அந்திமை கிரியை செஞ்சானா? இல்ல சுயநலத்தோடு வாழ்ந்தானான்னு?" சொல்லி யமதர்மராஜன் சித்திரகுப்தர்ட்ட கேட்கிறாரு. உங்களுக்கு சந்தேகம் இருந்தால் கருடபுராணத்த முழுமையா படிச்சு பாருங்க. அதிலயே இருக்கும். புராண இதிகாசங்கள், வேதங்கள், யக்கியங்கள்லாம் நமக்கு என்ன எதுக்கு ஸ்ரீமத் பாகவதம் என்ன சொல்லுது? முழுமையா தர்மத்த சொல்லுது. மற்றவங்களுக்கு உதவி செய்யக்கூடிய அளவுக்கு அமைப்ப கொடுக்குது நம்மளுக்கு. இந்த மாரி இரு, இந்த மாரி இரு அப்படின்னு சொல்லி. அப்படி செய்யும்போது, நமக்கு முன்னோருடைய ஆசி கிடைச்சு, நம்முடைய சந்ததி விருத்தி, நம்ம குல விருத்தி, அதுக்கு தேவையான அத்தனையும் கிடைக்கும் அப்படின்றது ஐதீகம். இப்ப நம்ம அப்பா இருக்காரு, தாத்தா இருக்காரு, பாட்டி இருக்காங்க, அம்மா இருக்காங்க. நெறைய சம்பாரிச்சு விட்டுட்டு போயிடுறாங்க. அத நம்ம அனுபவிக்கிறோம் இல்லையா? அப்ப அவங்களுக்கு நம்ம என்ன நன்றிக்கடன் பண்றோம்? எதுவுமே பண்றதில்ல. அமாவாசைக்காவது ஒரு படையல் போடலாம். ஒரு திதி குடுக்கலாம். இல்ல ஒரு முறையாவது காசிக்கோ, கயாவுக்கோ போயி அவங்களுக்கு சிரார்த்தம் பண்ணிட்டு வரலாம். இதையாவது செய்யணும். மாதம் 30 நாளு அந்த 1 நாள் வரும். 30 நாள் வந்து 1 நாள் வரும் அமாவாசை திதி. அமாவாசை திதி வந்து பித்ருக்கள்னு ஒதுக்கியாச்சு. இருட்டான திதி. அவங்க வந்து நம்ம வீட்டு வாசல்ல வந்து நிப்பாங்க. குலதெய்வம் உள்ள விடாது. அப்ப நம்ம என்ன செய்யணும்? அவங்களுக்கு அந்த பிண்டதானம் பண்ணணும். அப்புறம் குடுக்கலைன்னு வைங்களேன், அவங்க நம்மள பார்த்து நம்மள ரொம்ப வெறுத்துட்டு, அந்த சூட்சும ரூபத்துல வந்து வெறுத்துட்டு, அதன் பிறகு பொதுவா யாராவது ஒரு பிராமண பெரியவர் குடுப்பாரு. அங்க போய் வாங்கிட்டு போய் சேர்ந்துருவாங்க. அப்படியா விடுறது? நம்ம முன்னோர்கள். நமக்காக நம்மள பெற்றவர்கள் வளர்த்தவங்க. அவங்களுக்கு செய்யக்கூடிய கடமைகளையும், கடன்களையும் நம்ம கண்டிப்பா செஞ்சு தான் ஆகணும். அந்த அமாவாசை தான் மார்கழி மாதம் வரக்கூடிய அமாவாசை, முக்தி அமாவாசை. இந்த மார்கழி மாதம் இறந்தவங்க நெறைய பேர் இறக்குறாங்க இயற்கையிலேயே. ஆனா நம்முடைய முன்னாள் முதல்வர் வந்து எம்ஜிஆர் இருந்தார்ல, புரட்சித் தலைவர். அவரு வந்து அமாவாசை இதுல மார்கழி மாதம் தான் இறந்தாரு. அதே போல சர்வ ஏகாதசியில வந்து நம்ம அப்துல் கலாம் ஐயா இறந்தாரு. இவங்கெல்லாம் முக்தி அவங்களுக்கு கிடைக்கும். அப்துல் கலாம் ஐயா இறந்தது வந்து சர்வ ஏகாதசி. இவரு எம்.ஜி. ராமச்சந்திரன் அவரு இறந்தது வந்து மார்கழி மாதம். இந்த மாரி இறக்கிறவங்களுக்கு, இயற்கை மரணம் அடைகிறவங்களுக்கு, இயற்கையிலேயே அவங்களுக்கு வந்து முக்தி கிடைச்சிரும். நெறைய புண்ணியம் பண்ணவங்க அவங்கலாம். அந்த மாரி அந்த ஒரு நல்ல பிராப்தி கிடைக்கணும். இறந்த பிறகாவது அவன் நரகத்துக்கு போகாம இருக்கணும். வச்சுருக்காங்க. ஒரு தப்பு பண்ணியிருக்கான். அவனுக்கு இந்த ஜென்மத்தில தண்டனை கிடைக்கல. தப்பிச்சுட்டான். முன் ஜென்மத்தில நல்லா புண்ணியம் பண்ணதுனால, அந்த தவறுக்கு தண்டனை இல்லைன்னு வச்சுக்கிருங்க. அது எப்ப கிடைக்கும்னா, அடுத்த ஜென்மத்தில கிடைக்கும். அதெல்லாம் ஏற்கனவே சொல்லியிருப்பேன் நானு. ஒருத்தன் 75 வயசு, 70 வயசுல ஒருத்தன் இறக்குறான். ரொம்ப நல்லவன். அவனுக்கு எந்த ஒரு பயனும் இல்ல. நெறைய புண்ணியம் பண்ணியிருப்பான். அது அப்படியே ஸ்டாக்கா இருக்கும். டாடா ஏஸ் பதிவாயிருக்கும் முதுகுக்கு பின்னாடி.
சஞ்சித கர்மா, பிரார்த்த கர்மா, ஆகமிய கர்மா இல்ல. ஆனா இந்த பாவி இருக்கான்ல 10 கொலை பண்ணியிருப்பான். அவன் என்ன செய்வான்? அவனும் 75 செத்து போயிருவான். அப்ப பனிஷ்மென்ட்ங்கிறது மரணம் தானா? இல்லை. அதன் பிறகு கண்டிப்பா அதுக்கு ஒரு பிறவி இருக்கும். அவன் பிறக்கணும். அத அனுபவிக்கணும். ஏன் ஒருத்தன் ஊனமா பிறக்குறான்? ஒருத்தன் வந்து ஆரோக்கியமா இருக்கான். ஒரு நோயாளியா இருக்கான் ஒருத்தன். ஒருத்தன் ஆரோக்கியமா நல்லா கை, கால் சுகத்தோட இருக்கான். இன்னொருத்தன் ஏன் பணக்காரனா இருக்கான். ஒருத்தன் ஏழையா இருக்கான். அவரவர் செஞ்ச கர்ம வினை தான் இது. முன் ஜென்மத்துல நெறைய புண்ணியம் பண்ணியிருந்தா, இப்போ நம்ம சுக்கித்து இருக்கலாம். பாவம் பண்ணியிருந்தா கஷ்டப்படலாம். அவங்க எவ்வளவு புண்ணியம் பண்ணியிருக்காங்களோ, அதுக்கு தக்கன அவன் எவ்வளவு சம்பாரிப்பான்? லட்சங்கள்லயா? கோடிகள்லயா? ஆயிரக்கணக்கான கோடியா? லட்சங்கள் கோடியாங்கிறது நம்முடைய கர்ம வினைய பொறுத்து, நம்முடைய கர்மாவ பொறுத்து. அதான் பகவான் ஸ்ரீகிருஷ்ணர் ஞான யோகம், பக்தி யோகம், கர்மயோகம். கர்மயோகியா இரு, நிஷ்காம கர்மயோகியா இரு. மற்றவங்களுக்கு உதவி செய். நீயும் சந்தோஷமா இரு அப்படின்னு சொல்றாரு. இத செய்யறவங்களுக்கு ரொம்ப ரொம்ப அந்த வீட்ல நல்ல விஷயங்களா நடக்கும். எப்பவுமே வந்து அமாவாசைக்கு காக்கைக்கு சாதம் வச்சு முன்னோர்களுக்கு படையல் போடுறவங்க வீட்ல எந்த குறையும் வராது. குறிப்பிட்ட காலம் கடந்த உடனே அவங்களுக்கு நல்லது நடக்க ஆரம்பிச்சுரும். அந்த கெட்ட திசை மாறிரும். 7:30 சனி, ஜென்ம சனியோட அவங்களுக்கு நன்மை செய்ய ஆரம்பிச்சுரும். பொங்கு சனியா. இதுதான் இந்த அமாவாசை இப்போ கேட்டிருந்தீங்க. இந்த மார்கழி மாத அமாவாசை முக்தி அமாவாசை. கண்டிப்பா மார்கழி மாதம் இயற்கையா மரணமடையவர்களுக்கு முக்தி. இறைவனுடைய திருவடியை சேர்ந்து திரும்பவும் பிறவாத நிலை. திரும்ப பிறந்து நம்ம வந்து மலை ஜலம் கழிச்சுக்கிட்டு, பணம் சம்பாரிச்சுக்கிட்டு, படிச்சுக்கிட்டு கஷ்டப்பட வேண்டாம். இறைவனிடத்துல போய் சேர்ந்துடலாம். இதத்தான் நம்முடைய வேதங்களும், புராணங்களும், இதிகாசங்களும் சொல்லுது. இந்த பதிவை போட சொன்ன நண்பருக்கு ரொம்ப நன்றி. நன்றி.